இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது என்னோட செகண்ட் வீடியோ. இப்போ ஒரு ஆப்பிள் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிங்க. கரெக்டாக அழகாக ஸ்கெட்ச் பண்ணுங்க. இந்த ஸ்கெட்சிங் வீணாக போச்சுன்னா ட்ராயிங் வீணாக போயிடும். ஏன்னா எனக்கும் நான் நிறையா வாட்டி இந்த மாதிரி ஆகிருக்கு. கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணணுங்க. சாரி, இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. வேஸ்ட்டாக உள்ளதெல்லாம் அழிச்சிக்கோங்க. அழிச்சிக்கிறேன். வேஸ்ட்டாக உள்ளதெல்லாம் மொத்தமாகவே அழிச்சிட்டேன். இப்போ அதை பேஸ் பண்ணி கூரா அந்த இடத்த அப்படியே கூரா மாற்றுங்க. கூரா இது பண்ணி செய்யுங்க. ஓகே, இப்போ அதையே இந்த சைட் ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஆப்பிள்ஸ்க்கெலாம் கீழே ஷேப் இன்னும் நல்லாவே வரலை. ஆனால் இப்போ ஆப்பிள்ஸ்க்கெலாம் கீழே கொஞ்சம் இதாக இருக்கும். அதை நம்ம வரையணும். ஏன்னு ஷேப் நல்லா வரல. கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணணும். நம்ம இன்னும் நல்லாவே பெட்டராகவே செய்யணும். ஓகே, ஒரு இந்த மாதிரி நல்லா கரெக்டாக ஒரு ரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இப்படியே கொண்டு போயிட்டு இப்படி கரெக்டாக இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ எடுக்கிறதுனால கை கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருப்பேன். ஆனால் நார்மலாக நம்ம வரையும் போது இப்படி தான் வரையும். ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இது இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் நீட்டாக மாற்றணும். ஸோ என்ன பண்ணுங்கள், இதை அழிச்சிட்டு அழிச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அழிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கடைசியாக பார்க்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சில இடம் மட்டும் டார்க்காக பண்ணிக்கோங்க. மேலேயும் இந்த மாதிரி கீழேயும் அந்த மாதிரி ஸ்பாட்ஸ் மட்டும் கொஞ்சம் டார்க்கான சர்ஃபேஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கையால் ஷேடிங் பண்ணி பார்ப்போம். இது பாருங்கள், கொஞ்சம் கையில் ஷேடிங் கொடுத்து பார்த்தேன். இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராகவே வரல. அடுத்து நான் போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, ஒரு தூள் எடுக்கணும்னு. அந்த மாதிரி தூள் இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஓகே கேஸ், அந்த தூள் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை வச்சு நான் கொஞ்சம் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். சாரி கேஸ், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்தோன்னா கொஞ்சம் அழகாகவே மாறிடும். ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி கொஞ்சம் ஷேடிங் இப்படி நார்மலாக அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் முதலே சொல்லியிருப்பேன், இது பாய்க்கலை. ஓகே, இது நம்ம கொஞ்சம் பாய்க்கணும். இந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் பாய்ச்சிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, நடுவுலலாம் வேறு மாதிரி ஷேட் பண்ணணுன்னு. ஸோ நடுவுலலாம் இந்த மாதிரி இதை வச்சு ஷேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது கூராக இருக்கிறதுனால இந்த இடம் அழகாக ஷேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இதை அப்படியே பிளெண்ட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஆகும். அதோடு திருப்பி நம்ம என்ன பண்ணமோ அதே ப்ராசஸை நம்ம திருப்பி இங்கே ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடிங்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ இதோட ஷேடிங்ஸும் டார்க் பென்சிலோட ஷேடிங்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகே கேஸ், இது இப்போ நம்ம நல்லா ஷேட் பண்ணணும், கையை வச்சு இருங்க. ஓகே கேஸ், இப்போ நான் தூளையும் எடுத்துட்டேன். இப்போ அப்படியே பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஓகே, இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சில இடம் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் வராது. ஸோ இந்த மாதிரி வரணும்னா இந்த மாதிரி சில டைம் இந்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ரப்பரை வச்சு கொஞ்சம் லீஸாக அடிச்சுக்கோங்க. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நல்லாவே வரல. கொஞ்சம் நல்லா திருப்பி லீஸாக அழிச்சிருக்கேன். திருப்பி கொஞ்சம் அதே மாதிரி ஷேடிங்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் நல்லாவே வந்துடுச்சு ஆப்பிள். இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணோம்னா இன்னும் நல்லா அழகாக வந்துடும். நீங்கள் பிளெண்ட் பண்ண அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கையை வச்சு ரொம்ப நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. ஓகே, நல்லா முடிச்சாச்சு. இப்போவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பாருங்கள். ஆனால் வீடியோவில் பார்க்க நல்லா இல்லை, ஆனால் உண்மையாக வந்து நல்லா இருக்குது. நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக அப்படியே பிளெண்ட் பண்ணி அழகாக கொண்டு வரணும். பாருங்கள், மேல் நான் திருப்பி சொல்கிறேன். இது வந்து ரியலில் பார்க்க நல்லா இருக்குது, பட் ஃபோட்டோவில் பார்க்க நல்லா இல்லை. ஃபோட்டோவில் லைட்லாம் ஃப்ளாஷ் லைட்லாம் பாய்க்கிறதுனால அது கொஞ்சம் இதாக தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து ரியலில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆனால் ரியலில் பார்க்க நல்லா இருக்கு. அடுத்து ரைட்டை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதோட ஷேடோ மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக நல்லா ஷேடோ கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணனால பிளாக் இதை எடுத்து அந்த தூள் இங்கே போடணும். ஓகே கேஸ், அதோட கீழே உள்ள ஷேடோ நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இப்போ பாருங்க நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து நம்ம வந்து அதோட இது செய்ய போகிறோம். நம்ம கொஞ்சம் இது ரொம்ப சின்னதாகவே பண்ணணும். அடுத்து ஒரு இது செய்ய போகிறோம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் இந்த இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் கீழே உள்ளதோட. ஸோ அந்த மாதிரி டார்க் பென்சில் வச்சு நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக வரும். அடுத்து நம்ம வந்து இப்படி அடுத்து வந்து
அதோட இலையோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். இலையோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்த பிறகு அதோட இந்த இடத்துல இப்படி குறைச்சிக்கிட்டே வரணும். நார்மலாக விட்டாலே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அதோட இலையோட இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம முடிச்சாச்சு நம்ம ஆப்பிள் ட்ராவிங்க. இந்த இடம்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது கைஸ், ஏன்னா வீடியோவில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பிளெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா வந்துடும். ஓகே, நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டியாச்சு. இப்போ நம்ம ஆனால் இங்கே வந்து இந்த இலை வந்து கூறு அந்த இடத்துல இதாகணும். ஓகே, பண்ணி விட்டாச்சு. ஆனால் இது ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஷேடு கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இதுதான் நம்மள ஆப்பிளோட ட்ராவிங். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. இவ்வளோ கைஸ். அடுத்து என்ன வரையலான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பை கைஸ், see you.